கெரியரின் உச்சம் அப்படின்னு இப்ப எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். ஆனா கிட்டத்தட்ட 50 வருஷமாவே உச்சத்துல மட்டுமே இருக்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த பத்தி உங்களுக்கு இதுவரைக்கும் பெருசா தெரிஞ்சிருக்காது. சில அன்னோன் ஃபேக்ட்ஸ பத்தி டீட்டெயிலா அந்த வீடியோல சொல்லப் போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதே மாதிரி சினிமா பத்தின வீடியோஸ்க்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாதாரணமா ஒரு பஸ் கண்டக்டரா வாழ்க்கைய ஆரம்பிச்சு, கிடைச்ச வாய்ப்ப சரியா பயன்படுத்தி, அதிக கனவுகளோட 1975ல அபூர்வ ராகங்கள் மூலியமா தமிழ் சினிமாக்குள்ள நுழைஞ்சு, கிட்டத்தட்ட 50 வருஷமா தமிழ் சினிமா என்ன இந்தியன் சினிமாக்கே ஒரு சூப்பர் ஸ்டாரா வலம் வந்துட்டு இருக்காரு. நம்ம தலைவர் ரஜினிகாந்த். நம்ம எல்லாரும் தலைவர் ரஜினிகாந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கூப்பிடுறோம். ஆனா அவருக்கு இந்த டைட்டில் யார் வச்சாங்க? எந்த படத்துல இருந்து வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தலைவர் என்னதான் 1975ல கே. பாலச்சந்தர் மூலமா அபூர்வ ராகங்கள்ல என்ட்ரி கொடுத்தாலும், அடுத்தடுத்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு வெறும் சப்போர்ட்டிங் ரோல்ஸ் அண்ட் ஆன்டகோனிஸ்ட் ரோல்ஸ் மட்டும் தான் அவர் நடிச்சிட்டு இருந்திருக்காரு. வில்லன் ரோல்ஸ் அண்ட் சப்போர்ட்டிங் ரோல்ஸ்லயே அவரோட ஸ்டைல் அண்ட் மாஸுக்கே அவருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1978ல பைரவிங்கிற படத்துல லீடா கமிட் ஆகுறாரு நம்ம தலைவர். அண்ட் இந்த படத்தை சென்னை சிட்டில டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கான ரைட்ஸ வாங்குறாங்க நம்ம கலைப்புலி எஸ் தானு. ரஜினிகாந்த் லீடா நடிக்கிற ஃபர்ஸ்ட் படம் அப்படின்றதுனால இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளும் இருந்திருக்கு. ப்ரொமோஷனுக்கே பேர் போன நம்ம தானு இதை சரியா பயன்படுத்திட்டு பயங்கரமான பேனர்ஸ் எல்லாம் வச்சு படத்தை ப்ரோமோட் பண்ணிருக்காங்க. அப்போ சில பேனர்ஸ்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காரு. சிவாஜி அண்ட் எம்ஜிஆர்லாம் அவங்களோட பிரைம் ஃபேஸ்ல இருந்ததுனால ரஜினிகாந்த் இந்த சூப்பர் ஸ்டார் டைட்டில்லாம் வேணாமே எதுக்கு அப்படின்னு சொல்லி கூச்சப்பட்டிருக்காரு. ஆனா நம்ம தானு எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி நம்ம தலைவரும் ஒத்துக்கிட்டு மக்கள் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரா ஏத்துக்க 1978ல வந்த பைரவி படம் மூலியமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிற பட்டம் நம்ம தலைவருக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் 1992ல வந்த அண்ணாமலை படத்துல நம்ம தேவாவோட பிஜிஎம்ல வந்து சூப்பர் ஸ்டார் டைட்டில் கார்டு ட்ரெண்ட் ஆகி இப்போ வரைக்கும் அதுவே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஒரு ஐகானிக் டைட்டில் கார்டாவே இருக்கு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிவாஜிய பின்னுக்கு தள்ளி தமிழ் சினிமாவை மிரள விட்ட ஒரு கதையும் இருக்குங்க இதுல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ங்கிற பட்டம் கிடைச்சும் பைரவில லீட் பண்ணியும் நம்ம தலைவருக்கு சிவாஜி கணேசனோட படத்துல ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் நடிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்குது. ஆனா அவர் எந்த ஸ்டார் ஸ்டேட்டஸும் பார்க்காம உடனே நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு. 1979ல நான் வாழ வைப்பேன் ரிலீஸ் ஆகுது. என்னதான் சிவாஜி கணேசன் அப்ப பீக்ல இருந்தாலுமே படம் பார்க்க வந்து நிறைய பேரு சிவாஜி கணேசனை விட நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சீன்ஸ்க்கு பயங்கரமா ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்காங்க. இதை பார்த்துட்டு படத்தோட டி யோகானந்தே மிரண்டு போயிருக்காரு. அவர் என்ன மொத்த தமிழ் சினிமாவும் யாருடா இந்த ரஜினிகாந்த் மக்களோட மனசுல சில படங்கள்லயே இவ்ளோ ஆழமா பதிஞ்சுட்டாரே அப்படின்னு நம்ம ரஜினிகாந்தை பார்த்து மிரண்டு போயிருக்காங்க. என்னதான் நம்ம சூப்பர் ஸ்டார் கமர்ஷியல் படங்கள்ல எல்லாம் நடிச்சாலும் பயங்கரமான ராகவேந்திரா பக்தரா இருந்ததுனால எஸ்.பி. முத்துராமன் ஸ்ரீ ராகவேந்திரா கதையை முன்னாடியே தலைவர்கிட்ட நரேட் பண்ணாலும் கதையை ஓகே பண்ணி அவரை வெயிட் பண்ண வச்சு நம்ம ரஜினிகாந்த் அவரோட 100வது படமா இந்த படத்துல நடிச்சிருந்திருக்காரு. 1 செப்டம்பர் 1985ல ரிலீஸ் ஆன ஸ்ரீ ராகவேந்திரா என்னதான் ஒரு நல்ல தரமான படமா இருந்தாலும் நம்ம ரஜினிகாந்த் ஆக்டிங்க்கு பல அவார்ட்ஸ் வாங்கினாலும் மாஸ் கமர்ஷியல்லே நம்ம தலைவரை பார்த்து பழகின நம்ம ரசிகர்களுக்கு ராகவேந்திர தீர்த்த கேரக்டர் நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்சது ஒட்டாம போயிடுச்சு. அதனால படம் பயங்கரமான ஒரு பாக்ஸ் ஆபீஸ் ஃபெயிலியரும் ஆயிருக்கு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு தரமான ஆக்டருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு ப்ரொடியூசர்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் இதுவரைக்கும் 2 படம் புரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதுல முதல் படம் 1993ல வந்த வள்ளி. அண்ட் 2வது படம் 2002ல நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஸ்டோரிய சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ட் பண்ணி வந்த பாபா படம். ஆனா இந்த 2 படமுமே அட்டர் ஃபெயிலியர் ஆங்க. அண்ட் பாபா ஃபெயிலியர் ஆனதுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கான லாஸ் ஆன அமௌண்ட்டையும் கொடுத்திருந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லங்க, நம்ம சரத்குமாரோட கல்ட் கிளாசிக் நாட்டாமை படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்காருங்கிற ஒரு கதையும் இருக்குங்க. சரத்குமாரோட ஆக்டிங்ல கே.எஸ். ரவிக்குமாரோட டைரக்ஷன்ல 1994ல வந்து கல்ட் கிளாசிக் மூவி தான் நாட்டாமை. நாட்டாமை படத்துல சரத்குமாரோட அப்பாவா பிளாஷ்பேக் போர்ஷன்ல நம்ம விஜயகுமார் ஆக்ட் பண்ணிருப்பாரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தோட பிளாக் பஸ்டர் சக்சஸ பார்த்து நம்ம ரஜினிகாந்த் தெலுங்குல நாட்டாமை படத்தை ரீமேக் பண்ணி மோகன் பாபுவை ஹீரோவா வச்சு பெதராயிடும்னு 1995ல எடுத்தப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் நாட்டாமையோட அப்பா கேரக்டருக்கு கேமியோ அப்பியரன்ஸ்ல நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி ஹிந்தில புலந்தின்னு அனில் கபூர் ஹீரோவா வச்சு 2000ல ரீமேக் பண்ணிருக்காங்க. அதுலயும் நம்ம ரஜினிகாந்த் அதே ரோல்ல கேமியோ பண்ணியிருந்திருப்பாரு. அண்ட் இது மட்டும் இல்லங்க, இது எல்லாத்துக்கும் மேல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எவ்வளவோ பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்துட்டு இருக்காருன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்ல. சூப்பர் ஸ்டாரை அப்ரிஷியேட் பண்ணி ரெகக்னைஸ் பண்ற விதமா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அவரோட லைஃப் ஹிஸ்டரிய சிபிஎஸ்இ சிலபஸ்ல ஃப்ரம் பஸ் கண்டக்டர் டு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு லெசன்ல டிக்னிட்டி ஆஃப் ஒர்க் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில 6th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ல ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியன் சினிமா ஆக்டர்ஸ்லயே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட லைஃப் ஹிஸ்டரி மட்டும் தான் இந்த மாதிரி ஸ்கூல் போர்ஷன்ஸ்ல வந்திருக்கிறது.
அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்ல வந்து சந்திரமுகி படத்துல வர லக 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 டயலாக் அந்த படத்தோட ஒரு ஐகானிக்கான டயலாக். அண்ட் இந்த டயலாக எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறதுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குங்க. தலைவர் இமயமலைக்கு போயிருந்தப்போ, அங்க இருந்த ஒரு சித்தர் இந்த மாதிரி லக 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 அப்படின்னு சொல்லியிருந்திருக்காராம். இத நோட்டீஸ் பண்ணி வச்சிருந்தா நம்ம ரஜினிகாந்த், பி. வாசு இந்த சீன் எடுத்துட்டு இருக்கப்போ, "சார் இந்த சீன்ல ஏதாவது ஒரு கேட்சியான ஒரு டயலாக் வச்சா இன்னும் நல்லா இருக்குமே" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, ரஜினிகாந்த் தான் இத சஜெஸ்ட் பண்ணியிருக்காராம். அந்த இமயமலை சித்தரோட ஒரு இம்ப்ரூவைஸ்டு வெர்ஷன் டயலாக் தான் இந்த லக 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 டயலாக். அண்ட் நம்ம மோகன்லாலோட ஆக்டிங்ல பிருத்திவிராஜோட டிரெக்ஷன்ல 2019ல வந்த படம் தான் லூசிஃபயர். லூசிஃபயர் படத்துல ஸ்டார்ட்டிங்ல கேரளாவோட சிஎம் இறந்து போயிருவாரு. அவர பார்க்க அவரோட மகன் மோகன்லால் வருவாரு. ஆனா சிஎம் பொண்ணு மோகன்லால அலோ பண்ணாதீங்கன்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருப்பாங்க. இதனால போலீஸும் மோகன்லால் வண்டிய அப்படியே பிளாக் பண்ணி வச்சதும் மோகன்லால் நடந்தே வருவாரு. அத பார்த்து மக்கள் எல்லாரும் மோகன்லால் பின்னாடி நடந்து வருவாங்க. இந்த சீன் இந்த படத்தோட ஒரு ஐகானிக்கான சீன்னுன்னே சொல்லலாம். இந்த சீன் ஆக்சுவலா நம்ம சூப்பர் ஸ்டாரோட ரியல் லைஃப்ல நடந்த உண்மையான இன்சிடென்ட்ங்க. நம்ம ஜெயலலிதா அம்மாவோட ஆட்சியில இருந்தப்போ, அவங்க வீடும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வீடும் ஒரே தெருவுல தான் இருந்திருக்கு. ஒரு தடவ நம்ம சூப்பர் ஸ்டார் கார பிளாக் பண்ணி, சிஎம் கான்வாய் வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் நிறுத்தி வச்சிருந்திருக்காங்க. அப்போ கடுப்பான நம்ம தலைவர், "கார் தானே போக்கூடாது, நடந்து போலாம்ல" அப்படின்னு சொல்லி நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவரு நடக்க நடக்க நெறைய கூட்டம் அவர பார்க்க அங்க வந்து, ஒரு மாதிரி ஒரு கிரவுட கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஆகியிருக்காங்க. இந்த இன்சிடென்ட்ட பிருத்திவிராஜ் ஒரு பேப்பர்ல படிச்சு தான் லூசிஃபயர் படத்துல இந்த சீன எழுதியிருக்காராம். இத பிருத்திவிராஜே ஒரு இன்டர்வியூலயும் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா, பேசிட்டே போலாம். அவ்ளோ சுவாரஸ்யமான விஷயங்கள் நெறைய இருக்குங்க. உங்களுக்கு இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் புதுசா இருந்துச்சா? இல்ல இன்னும் இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் சூப்பர் ஸ்டார பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கனாலும், கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவ லைக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச வெறித்தனமான தலைவர் ஃபேன்ஸ்க்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க.